ஒரு சாதாரண வீட்டை சுத்தி போலீஸ் படையே நிக்குது. அந்த வீட்டோட காம்பவுண்ட்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜேசிபி எடுத்துட்டு வரப்படுது. அன்னைக்கு மத்தியான வேலையில கடுமையான வெயில் இருந்திருக்கு. போலீஸ் அங்க திருட்டு போன பணத்தையோ இல்ல தப்பிச்சு போன குற்றவாளியோ கண்டுபிடிக்க வரல. அவங்களோட பார்வை எல்லாமே அங்கிருந்த மண் தரைய நோக்கி இருந்திருக்கு. போலீஸ் பக்கத்துல 17 வயசுல பார்கவின்ற ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. பயத்துல நடுங்குற அந்த கையோட தன்னோட சொந்த வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்த கை காமிச்சு அங்க தோண்டுங்கன்னு சொல்றா. போலீஸ் ஜேசிபி விட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேலோட்டமா இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் அந்த இடத்துல ஆழமா தோண்டும் போது அங்க 3 பேரோட ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கு. அந்த 3 பேருமே 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க. போலீஸ் தங்களோட புத்திசாலித்தனத்தினாலேயோ இல்ல தடயவியல் எவிடன்ஸ்னாலேயோ இந்த இடத்த அவங்க கண்டுபிடிக்கல. இது எல்லாமே ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ மூலியமா தான் தெரிய வந்திருக்கு. ஒரு 17 வயசு பொண்ணு ரியாலிட்டி டிவி ஷோக்கு போய் ஏன் போலீஸை கூட்டிட்டு வரணும்? ஒரு சாதாரணமான டிவி ஷோ எப்படி தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹொரிஃபிக் ட்ரூ கிரைமா மாறுச்சு? இதெல்லாம் புரியணும்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். 11 நாட்களுக்கு முன்பு நம்ம போனோம்னா மே 17, 2012 சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோ 4. அங்க ஏசி ஓடிட்டு இருந்தாலும் அங்க சொல்லப்படுற சம்பவத்தை எல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. இது சொல்வதெல்லாம் உண்மைன்ற டிவி ஷோவோட செட். இந்த ஷோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த ஷோக்கு நிறைய ஹோஸ்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்ப அந்த டைம்ல 2வது அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த நிர்மலா பெரியசாமி தான் ஹோஸ்ட். அன்னைக்கு அந்த டிவி செட்ல இருந்தவங்க எல்லாருமே வழக்கமா அவங்க எடுக்க போற டிவி ஷூட் மாதிரி தான் இது போகுதுன்னு நினைச்சாங்க. அன்னைக்கு அந்த டிவி ஷோல பார்ட்டிசிபெண்டா வந்தது 17 வயசு பொண்ணான பார்கவி, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சதீஷ்குமார். இவங்க 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த ஷோக்கு டைரக்டா வந்துடுறாங்க. அவங்களுக்கு எதிராக உட்காந்துட்டு இருந்தது அந்த பொண்ணோட அப்பா முருகன், அந்த பொண்ணோட அம்மா ராஜேஸ்வரி. நீங்க இந்த டிவி ஷோவை முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன மாதிரியான எபிசோடா மாறப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓடி போன ஒரு பொண்ணு, கண்டிப்பான அப்பா, ஒரு காதல். இதே டெம்ப்ளேட்டோட இந்த ஷோல கிட்டத்தட்ட 100கணக்கான எபிசோட் ஹோஸ்ட் செய்யப்பட்டிருக்கும். அந்த எபிசோடோட ஒரு 10 நிமிஷத்தை நம்ம பார்க்கும்போது இவரை உண்மையிலே ஓடி போன பொண்ணுனால மனசோடைஞ்ச அப்பான்னு சொல்லி நம்மளே நம்பி இருப்போம். அந்த ஷோல பார்க்கும்போது ரொம்ப அமைதியான மரியாதையான அப்பான்னு சொல்லி நம்மளே நினைச்சிருப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டா, என்னோட பொண்ணோட மனச மயக்கி இவன் கூட்டிட்டு வந்துட்டா, அவ ஒரு மைனர் பொண்ணு, சோ திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. இதை மட்டும்தான் அவங்க அப்பா சொல்றாரு. அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவா நம்பகத்தன்மையோட இருந்திருக்கு. ஆனா அந்த ஷோல நீங்க பார்கவி கவனிச்சீங்கன்னா வழக்கமா ஓடி வந்த பொண்ணு மாதிரி இருந்திருக்க மாட்டா. அவ ஏதோ கடத்தப்பட்ட இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பேசிட்டு இருப்பா. அந்த டிவி ஹோஸ்ட் கூட உங்க அப்பா கூட போறதுதான் உனக்கு நல்லது, நீ அவர் கூடயே போயிருன்னு சொன்னப்போ அந்த பொண்ணோட கண்ணுல மரண பயம் தெரியுது. அப்ப பயங்கரமான பயத்தோட சொல்றா, நான் அங்க போக மாட்டேன், அங்க போனேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றா. ஹோஸ்ட் என்னதான் உங்க அப்பா கண்டிப்பா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு மேல பாசம் இருக்கும், அவர் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாருன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு செகண்ட் பார்கவி கேமராவை பார்த்துட்டு மூச்சு வாங்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. அந்த விஷயத்த அவ சொல்லி முடிச்சதும் அந்த ரூம் மொத்தமும் சைலண்ட் ஆயிருது. அவ சொன்ன அந்த உண்மை அவங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன்ற நம்பிக்கையே உடைச்சிருது. அவ அந்த விஷயத்த சொன்னனே பார்கவியோட அப்பா முருகனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த பாசமான அப்பாவோட வீட்டோட தரையில என்ன புதைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 4 வருஷம் பின்னாடி போய் 2008க்கு போகணும். வருஷம் 2008 விழுப்புரத்துல இருக்கிற குச்சிப்பாளையம் இடம். முருகன் அந்த ஊர்ல ஒரு மரியாதையான ஆளா பர்னிச்சர் மேக்கரா இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஊர்ல எல்லாருமே மதிக்கிற ஒரு நல்ல மனுஷன்னா முருகனை தான் சொல்லுவாங்க. யாருக்கு எந்த உதவி கேட்டு வந்தாலும் சரி அவர் உடனடியாக ஹெல்ப் பண்ணுவாரு. சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இருந்து பெரியவங்க கிட்ட பேசுற வரைக்கும் இவர் எல்லார் கூடயுமே கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காரு. அவரோட சின்ன வயசுல இருந்தே நண்பரா சேகர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சேகர் ஒரு கிணறு வெட்டுற தொழிலாளி. அந்த ஊர்ல சுட்டெரிக்கிற வெயில் அடிக்கும் போதும் அவர் சலிக்காம கிணறு வெட்டுவாரு. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி. அவர்கிட்ட எந்த விதமான பெரிய பணமோ பவரோ இல்ல. அவர்கிட்ட இருந்தது அவரோட குடும்பம் மட்டும்தான். அவருக்கும் கல்யாணம் ஆகி லாவண்யான்னு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. 20 வயசான லாவண்யா ஒருத்தர் தீவிரமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, சிலம்பரசன். சிலம்பரசன் ஒரு கார்பெண்டரா இருந்திருக்காரு.
முருகன் பர்னிச்சர் பண்ற இடத்துல தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்த இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. பட் இந்த மாதிரியான கிராமத்துல இந்த மாதிரியான கல்யாணத்தை எல்லாம் ஈஸியா பண்ணிடவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்க. இப்பவே கேஸ்டுக்காக தமிழ்நாட்டில் இவ்வளோ வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது 2008 விழுப்புரத்துல எல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது மரண தண்டனைக்கு சமம். அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா ஊர்ல ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். மேல் ஜாதிக்காரங்களாம் கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லப்படுறவங்களோட குடிசையை எரிப்பாங்க. அந்த கிராமம் மொத்தத்தையும் சுத்தியுமே ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். ஸோ போலீஸுமே இந்த மாதிரி யாராவது ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்றவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்தி வச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தியுமே ஒரு கலவரம் வெடிக்கும். அதே டைம்ல லாவண்யாவும் சிலம்பரசனும் லவ் பண்றது அந்த ஊர் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூடி பேசி இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம பயத்துல இவங்க 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போறாங்க. ரகசியமா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லாவண்யா கல்யாணத்துக்காக நிறைய நகையும் சேர்த்து வச்சிருந்தா அதெல்லாம் எடுத்துட்டே வந்திருக்கா. தன்னோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேகரோட ரியாக்ஷன் மற்ற அப்பாக்கள் மாதிரி இல்ல. நம்மளோட குடும்ப மானத்தையும் நம்மளோட ஜாதி மானத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் நினைக்கல. அவருக்கு அவரோட ஒரே பொண்ணு சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். சோ அவரே அவங்க 2 பேர்த்தையும் பதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடத்த பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஊர் பக்கம் வந்தாலே போதும் யாராவது ஒருத்தரை கண்டிப்பா வெட்டிடுவாங்க. சேகருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டது. யாருமே சந்தேகப்படாத மாதிரி ஒரு இடம் தேவைப்பட்டது. சோ ஊர்லயே ரொம்ப மரியாதையான யாருமே கேள்வி கேட்காத முருகன் வீட்டுல தங்க வைக்கலாம்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அவருக்கு நம்பிக்கையா இருந்த ஒரே ஒரு ஆளும் அவரோட சின்ன வயசு நண்பனான முருகன் மட்டும்தான். நைட்ல முருகனுக்கு கால் பண்ணி இவர் கெஞ்சி கேட்கிறாரு, என்னோட பொண்ணை எப்படியாவது கொஞ்ச நாளுக்கு சேஃபா பாத்துக்கோ, கொஞ்ச நாள் பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. முருகனும் சேகர் அவரோட ஃப்ரெண்டுன்றதுனால ஓகே சொல்றாரு. பயத்தில் இருக்கிற அந்த இளம் ஜோடிகளுக்கு தன்னோட வீட்டு கதவை திறந்து வைக்கிறாரு முருகன். என்னோட வீட்டுல லாவண்யாவும் சிலம்பரசனும் 100% பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லி சேகருக்கு இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறாரு. ஆரம்பத்துல அந்த இளம் ஜோடிகள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா தான் இருந்தாங்க. பட் நாளாக அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜெயிலா மாறிட்டே வருது. அவங்கள முருகன் யார் கூடயுமே பேச விடல. ஜன்னல் வழியா கூட வெளியே பார்க்க விட மாட்டேன்ட்டாரு. அவங்க சாப்பாடு தண்ணி வெளியே நடக்கிற விஷயம் இதுக்கு எல்லாத்துக்குமே முருகனை தான் நம்பி இருந்தாங்க. ஆனா முருகன் அவங்கள ஒரு விருந்தாளியா பார்க்கல. சிலம்பரசனை அவருக்கு வேலை செய்யற ஒரு கூலி ஆளா தான் அவர் பார்த்தாரு. லாவண்யாவை தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணா இருக்கிறதுனால பொண்ணு மாதிரி தானே பார்க்கணும். பட் இந்த ஆள் அந்த பொண்ணை சுத்தமா அந்த மாதிரி பார்க்கல. அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற தங்க நகையும் முருகனோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஆசையும் காமமும் ஒன்னா சேர்ந்து முருகனை ஒரு கொடூரமான மிருகமா மாத்துது. மெதுவா ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் ஆரம்பிக்குது. முருகன் லாவண்யாவை ஒரு தவறான கண்ணோட்டத்தோட நெருங்குறாரு. அவங்க மேல தனக்கு இருக்கிற அதிகாரத்தை யூஸ் பண்றாரு. அடிக்கடி நான் மட்டும் இல்லன்னா ஊர் மக்கள் உங்களை கொன்னுருவாங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பயத்துல இருந்த லாவண்யாவை இவர் பாலியல் கொடுமை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சிலம்பரசனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. சில வாரங்கள் போகுது. லாவண்யாவோட சொந்த ஊர்ல இருக்கிற லாவண்யாவோட அம்மா ஜெயா பயத்தோட பொண்ணு எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளா எந்த போன் காலும் இல்ல. தன்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலன்றதுனால அவங்க ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. அவங்களோட பதட்டத்தை பார்த்த சேகர் பொண்ணு எப்படி இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி முருகனோட வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ அவர் தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்கு ஸ்வீட்டு நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு முருகனோட வீட்டுக்கு போறாரு. முருகனும் கதவை திறந்து அவரை உள்ள கூப்பிட்டு வச்சு ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப முருகன் சேகருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால சேகருக்கு கொஞ்சம் சரக்கை ஊத்தி கொடுக்குறாரு. ஆனா அந்த சரக்கை குடிச்சோடனே சேகருக்கு கிருகிருன்னு வந்திருக்கு. அந்த சரக்குல விஷம் கலக்கப்பட்டிருக்கு. சேகரோட கண்ணு மங்க அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு இறந்து போறாரு. அன்னைக்கு நைட் முருகன் தன்னோட கடையில வேலை பார்க்கிற முத்துன்ற ஒருத்தரை கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருட்டுல சேகரோட உடம்ப அவங்களோட வீட்டிலே புதைக்கிறாங்க. கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த கொலைக்கு எந்த தடையுமே இல்லாம இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுக்குள்ள அதே வீட்டுல இருந்ததுனால லாவண்யாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. லாவண்யா போலீஸ்ட போய் சொல்லிடுவோன்னு மிரட்டி இருக்காங்க. இதுக்கு மேல லாவண்யா உயிரோட வச்சிருந்தா லாவண்யா டேஞ்சர்னு நினைச்ச முருகன் லாவண்யாவோட கழுத்தை நெருக்கி அவங்கள கொண்டு இருக்காங்க. அப்புறம் முருகன் லாவண்யாவோட உடம்ப தூக்கிட்டு லாவண்யாவோட அப்பாவை புதைச்ச அதே இடத்துல புதைக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சிலம்பரசனால
பயந்து போய் ஒரு இடத்துல உறைஞ்சு போய் உட்கார மட்டும் தான் முடிஞ்சுது. அவர்னால முருகனுக்கு எதிராக எந்த விதமான விஷயமுமே பண்ண முடியல. சிலம்பரசனோட வாயை அடைச்சு சிலம்பரசன் ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருக்காரு முருகன். சோ முருகன் கடைசி சாட்சியா இருந்த சிலம்பரசனை கொல்லணும்னு முடிவு பண்ணி முருகன் அவனோட தம்பி மதியரசனை கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் பூட்டி இருந்த அந்த ரூமை திறந்து உள்ள போய் முருகனோட கை காலெல்லாம் கட்டி போட்டு அவரோட வாயை பொளந்து அதுக்குள்ள விஷத்தை ஊத்தி அந்த விஷத்தை வலுக்கட்டாயமா குடிக்க வச்சு அவரை கொண்டு இருக்காங்க. அவரோட பாடியையும் இவங்க 2 பேர்த்தோட பாடி புதைச்ச இடத்துல புதைக்கிறாங்க. 3 பேரையுமே ஒரே இடத்துல வச்சு புதைக்கிறாங்க. 3 கொலையை தன்னோட வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள பண்ணி 3 பாடியை புதைச்சது மட்டும் இல்லாம லாவண்யாவோட நகையை எடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி முருகன் தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. சேகர் வீட்டுக்கு வராததுனால அவரோட மனைவி ஜெயாவும் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. முருகன் கிட்ட தன்னோட புருஷன் எங்க இருக்காருன்னு கேட்ட ஜெயா கிட்ட முருகன் சொல்றாரு, சேகர் வந்தா அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டான். அவங்க 2 பேரும் இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லி பொட்டியை கட்டிட்டு வேற ஏதோ இடத்துக்கு போனதாகவும் சேகர் அவங்கள வேற ஏதோ இடத்துக்கு கூட்டிட்டு போனதாகவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம சேகர் இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்து இவங்க 2 பேரையும் செட்டில் பண்ணிட்டு 3 பேரும் ஒட்டுக்கா வந்து ஜெயாவை பாப்பாங்கன்னு சொல்லி முருகன் சொல்லியிருக்கான். அவங்க வெயிட் பண்றாங்க. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்களே ஆகுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் போயிருது. இன்னும் அவங்க 3 பேர் கிட்ட இருந்து ஜெயாக்கு தகவல் எதுவுமே இல்ல. ஜெயாவும் சொந்தக்காரங்க கேட்கும்போது அவங்க 3 பேரும் சென்னையில இருக்காங்கன்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அவங்க 3 பேரும் சேஃபா எங்கேயோ இருக்காங்கன்னு நினைச்ச ஜெயா போலீஸ் கிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஜெயா தன்னோட ஃபேமிலி வருவாங்கன்னு வெயிட் பண்ணி தன்னோட வீட்லயே வாழ்றாங்க. தீபாவளி வருது, பொங்கல் வருது, எல்லா நாளுமே ஜெயா டிப்ரெஷன்லயே இருக்காங்க. ஆனா முருகன் வீட்ல இந்த விஷயம் எல்லாமே கொண்டாடப்படுது. வீட்டுக்கு கீழே 3 பணத்தை வச்சுக்கிட்டு முருகன் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ்றான். ஆனா செஞ்ச விஷயத்துக்கு கண்டிப்பா கர்மா கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, முருகனோட கர்மாவும் தன்னோட பொண்ணு வடிவில வந்துச்சு. பார்கவி. இந்த கொலை நடக்கும்போது பார்கவி ஒரு சின்ன பொண்ணா இருந்ததுனால அவளுக்கு இந்த கொலையை பத்தி எதுவுமே தெரியல. அவ வளர்ந்து வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு பார்கவி. ஆனா அவ வாழ்ந்த வீடு ஒரு நரகமா இருந்திருக்கு. அந்த கொலைகளை பண்ணது மட்டும் முருகனோட ரகசியம் கிடையாது. பல வருஷமா முருகன் தன்னோட பொண்ணுகிட்டே தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். பார்கவி அந்த வீட்டுல முருகன் பக்கத்துல மூச்சு விடுறதுக்கு கூட பயந்துகிட்டு தான் இருந்திருக்கா. அவளோட அம்மா கிட்ட போய் சொல்லியுமே அவங்களோட அம்மா குடும்ப மானத்தை வாங்கிறாத, இந்த விஷயத்தை எங்கேயுமே வெளியே சொல்லிடாதன்னு சொல்லியிருக்காங்க. அப்பையும் அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ராஜேஸ்வரி கிட்ட பார்கவி கெஞ்சி இருக்கா. ஆனா ராஜேஸ்வரி தன்னோட பொண்ணை காப்பாத்துல புருஷனை தான் காப்பாத்துறாங்க. பார்கவி திரும்ப திரும்ப இதை எதிர்த்து பேசும்போது ராஜேஸ்வரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பார்கவி கிட்ட சொல்றாங்க. உன்னோட அப்பா 3 பேரை கொலை பண்ணி இந்த வீட்டுக்கு அடியில புதைச்சு வச்சிருக்காரு, அந்த மாதிரி உன்னையும் கொல்லக்கூடாதுன்னா நீ அமைதியா இருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெறும் 14 வயசே ஆன பார்கவியோட மனநிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட அப்பா தன்னை டெய்லியும் அபியூஸ் பண்றாரு, காப்பாற்ற வேண்டிய ஒரே ஆளா இருந்த அம்மாவும் கைவிட்டுட்டாங்க. பல வருஷமா பார்கவி இதை அமைதியாவே பொறுத்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு 17 வயசு ஆகிற வரைக்கும். அப்ப சதீஷ்குமார்னு ஒரு பையன் அவளுக்கு பழக்கமாகறான். 2 பேரும் சேர்ந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற ஜாதின்றதுனால முருகன் இதுக்கு பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அப்பவும் பார்கவி சதீஷ்குமார் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. இதனால கோபம் அடைஞ்ச முருகன் பார்கவியை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு. இன்னொரு நைட் நம்ம இந்த வீட்டுல இருந்தா நம்மளையும் கொண்டு கண்டிப்பா புதைச்சிருவாங்க நினைச்ச பார்கவி தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா சென்னையில் இருக்கிற சொல்லுவதெல்லாம் உண்மை செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோ 4ஓட ஏசி ரூம்க்கு நம்ம வருவோம். கேமராக்கள் ஓடிட்டு இருந்துச்சு. முருகன் ஓடி போன பொண்ணை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப அந்த டிவி ஹோஸ்டா இருந்த நிர்மலா பெரியசாமி தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்ததை பார்த்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்த கொலை எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்றா. அவ அந்த விஷயத்தை நிர்மலா பெரியசாமி கிட்ட சொல்லும் போது முருகனோட ஃபேஸ்ல ஒரு பயங்கரமான ஷாக் தெரிஞ்சிருக்கு. நிர்மலாவும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. பட் இது ஒரு டாக் ஷோ. இந்த விஷயத்துல பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறது தான் அவங்களோட வேலையே. யார் யாரெல்லாம் தன்னோட அப்பாவால கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி பார்கவி சொல்லும் போது அந்த ஸ்டுடியோ மொத்தமே அமைதியா இருந்திருக்கு. கொலை குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஷோவை உடனடியா முடிச்சிடலாம்னு சொல்லி அப்ரப்டா முடிச்சிடறாங்க. அப்புறம் பயந்து போன ராஜேஸ்வரி அந்த ஸ்டுடியோட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் போய் இந்த ஷோவை கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க, இதை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா என்னோட குடும்பமே அழிஞ்சிரும்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க. அப்புறம் முருகனும் ராஜேஸ்வரியும் பார்கவி அந்த ஸ்டுடியோவிலே விட்டுட்டு பஸ் ஏறி தங்களோட சொந்த ஊருக்கே கிளம்பி போறாங்க. பஸ் பயணம் முழுக்க முருகன் ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரியே மாறிட்டான்.
ராஜேஸ்வரிய பஸ்லயே வச்சு கத்திருக்கான், அடிச்சிருக்கான். அப்புறம் ராஜேஸ்வரிய பஸ்லயே விட்டுட்டு திண்டிவனம் ஸ்டாப் வந்ததும் முருகன் பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கேயோ ஓடி போயிடுறான். 11 நாட்களுக்கு அப்புறம் இந்த எபிசோட டிவியில டெலிகாஸ்டும் பண்றாங்க. அந்த டிவி ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணு உண்மையை சொல்றாளா இல்ல கட்டுக்கதையை சொல்றாளான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் ஊருக்கு போய் விசாரிக்கும் போது உண்மையை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. சேகர், லாவண்யா, சிலம்பரசன் இவங்க 3 பேருமே 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்திருக்காங்க. அவங்க 3 பேருமே லாஸ்டா பார்த்ததும் முருகன் தான். பட் எந்த விதமான மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டுமே வராததுனால போலீஸ் இதுல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த நேரத்துல பார்கவி சதீஷோட குடும்பத்துக்கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவங்க எல்லாத்தையுமே சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சேஃபா தங்க வச்சிருக்காங்க. அப்போதான் தன்னோட ஓடி போன பொண்ணையும் புருஷனையும் பல வருஷமா பார்க்காத ஜெயா அந்த ஷோவை டிவியில பாக்குறாங்க. இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆனதுமே பதறி போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் முருகனோட வீட்டை முற்றுகையிட்டு பார்கவியை கூட்டிட்டு போய் அங்க தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க 3 பேர்த்தோட ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆகுது. பட் முருகனை போலீஸ் பிடிக்கலான்னு பார்த்தா முருகன் அதுக்குள்ள தலைமறைவாயிட்டான். போலீஸ் தமிழ்நாடு முழுக்க முருகனை தேடி தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்துறாங்க. முருகனை எந்த இடத்துலயும் தேடி கிடைக்காததுனால போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு தந்திரமா ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிற ஒரு அதிகாரி முருகன் யூஸ் பண்ற நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு உங்க பொண்ணு அவளோட சைட்ல இருக்கிற கதையை சொல்லிட்டா, நீங்க உங்களோட சைட்ல இருக்கிற கதையை மீடியால வந்து சொல்லுங்க, அதுக்காக ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றோம், நீங்க இருக்கிற இடத்துக்குமே கூட இன்டர்வியூ குரூ வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முருகனும் தன்னோட இமேஜ் ரொம்ப முக்கியம்ன்றதுனால அந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறாரு. முருகன் ஒரு லொகேஷனுக்கு அந்த இன்டர்வியூ குரூவை வர சொல்லியிருக்காரு. அந்த லொகேஷனுக்கு இன்டர்வியூ குரூ போகும்போது முருகன் கரெக்டா வெளியே வராரு. அந்த டைம்ல முருகன் கையில விலங்கு மாட்டி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் சம்பந்தமான தீர்ப்பு முழுமையா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிருது. முதல்ல முருகனுக்கு ஹெல்ப் பண்ண வேலையால் முத்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. முருகன் மேல இருந்த 3 கொலை குற்றமும் நிரூபிக்கப்படுது. அவருக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வெளியவே வர முடியாத மாதிரி ஜெயில தள்ளிடுறாங்க. கடைசியில உடம்ப புதைக்க ஹெல்ப் பண்ண தன்னோட தம்பி மாரிசனுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா இவ்வளோ தப்புக்கும் உறுதுணையா இருந்த ராஜேஸ்வரி மேல எந்த விதமான தண்டனையும் இல்ல. போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால அவங்க விடுவிக்கப்படுறாங்க. இந்த கதையில கொல்லப்பட்டவங்க 3 பேரு தான். பட் உண்மையான விக்டம்னா மொத்தமா 5 பேரு. பார்கவி தன்னோட குடும்பத்தை ஒரே நாள்ல இழந்திருக்காங்க. ஜெயாவும் ஒரு கொடூரமான காம பிசாசுனால தன்னோட புருஷனையும் பொண்ணும் இழந்திருக்காங்க. பார்கவி இப்ப சதீஷ்குமாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் இந்த கேஸுக்கு. நாளானைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.